கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாத என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், ஒவ்வொரு நாளும் பலவிதமான உபத்திரவத்தையும் வேதனையும் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்ன அதே வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்றுச் சொல்கிறாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது கர்த்தரை எந்த மனுஷனாலையும் எதிர்க்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது உங்களை யாராட்டும் எதிர்த்து நிற்க முடியுமா? முடியவே முடியாது. வாழ்நாள் முழுவதிலும் யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக 3 பேர் எதிர்த்து நின்னாங்க. அபிராம், கோராக், தாத்தா. இந்த 3 பேர் எதிர்த்து நின்று பேசினாங்க. மோசையும் ஆரோனும் அமைதலாக இருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம், கர்த்தர் நிரூபிப்பா. யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பா. அதே போல் என்னாகுமா 16வது அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும் மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர்களை பூமி பிளந்து அப்படியே விழுங்கி போட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்னாலும், யார் எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவான். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது, யாராவது உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களா? சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஏன் கலங்கணும்? ஏன் கலங்கணும்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஒரு போதகர் தெய்வம் பண்ணுது, ஒரு பரிசுத்தவான். அவரை அந்த இடத்துல ஆராதனை நடத்த விடாதபடிக்கு ஒரு ரவுடி கொடூரமா அவரிடத்துல மோதிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு ஆராதனைக்கும் பிரச்சனை, ஒவ்வொரு ஆராதனை நடக்கும் பொழுதும் பிரச்சனை. அந்த பாஸ்டர், அந்த தெய்வ மனிதர், இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணுவானோ தெரியாதே. ஆண்டவர் சொன்னா, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த மனுஷன் சரணடைஞ்சு, சாரி ஐயா, நான் உங்களுக்கு குரோதமாக நான் எழும்பிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, சரணடைஞ்சான். அதுக்கப்புறம் மறித்தே போய்விட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு குரோதமாக யார் எழும்பினாலும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 91:7, உங்கள் பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 எழும்பினாலும் அது உங்களை அணுகாது. உங்களுக்கு யார் எழும்பினாலும், அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்து கொள்வார். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தானியேலுக்கு விரோதமாக தேசாதிபதிகள், ராஜ்யத்தின் விசாரிப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பினாங்க. தானியேல் ஏதாவது செய்ய முடிஞ்சா? ஒன்றும் செய்ய முடியல. உங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பார்த்து கொள்வே. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.